இந்த கங்குவா படத்தில் சூர்யா ஆக்டிங் அண்ட் டிஎஸ்பியோட மியூசிக் தவிர வேறு எதுவுமே பெருசாக இல்லை. படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லேகிங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர லேகிங்காக ஸ்லோவாகவே போச்சு. படம் எதை நோக்கி போகுது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாகவே கொடுக்கல. என்னதான் சொல்ல வராங்கன்னு மக்களுக்கு யாருக்குமே இந்த படத்தை பார்த்துட்டு கடைசியாக யாருக்குமே புரியல. அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. என்னதான் கங்குவோட செகண்ட் பாட்டுக்கு பெரிய லீட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்காவது படம் புரிஞ்சிருக்கணும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல, பெருசாகவும் காமிக்கல. இந்த படம் எதை நோக்கி போகுதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாமல் சப்பையாக முடிச்சிட்டாங்க இந்த படத்தை. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த படத்தை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக சிறுத்தை சிவா படமெல்லாம் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட்டாகவே படம் போயிட்டுருக்கும். இந்த படத்தில் அப்படி ஒன்று கொண்டாடுறேன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. படத்தில் சுத்தமாக கனெக்ட் ஆகலை, பயங்கர போரிங்காக லேகிங்காக இருந்துச்சு. என் பக்கத்தில் இருக்கிறவங்க யாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணானுங்க. அப்படி படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் சுத்தமாகவே கனெக்ட் ஆகலை. இதுக்கு பதிலாக வேறு பெட்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம். படத்தில் அன்வான்ட் சீன்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மட்டும் ஏதோ போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம். படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கத்திட்டே இருக்கீங்க. பிஜிஎம் மட்டும்தான் இந்த படத்தில் இருக்குது. வேறு டைலாக்ஸில் சில டைலாக்ஸில் புரியுறது இல்லை என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. மேக்கிங் ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிஜி ஒர்க்கில் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். படத்தை வேணால் நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கங்குவா படத்தில் கார்த்தியோட கேமியோ இருக்கா இல்லையா? கேமியோவில் கிடையாதுங்க. அடுத்த பாட்டோட வில்லனே அவர் தான். அவரோட லுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. அவரோட லுக் அந்த பாடி லாங்குவேஜில் பயங்கர டெரிஃபிக்காக பயமூட்ட விதமாகவே இருந்துச்சு. சூர்யா அடுத்த பாட்டில் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 2 டைம் லைனில் காட்டியிருக்காங்க. என்ன அந்த கதை எப்படி இருக்குது, அந்த கதை எதை நோக்கி போகுது, அந்த இந்த வில்லன் எதுக்காக வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் தான் உங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் உருப்படியாக இருந்த விஷயம் இது ஒன்று தான். வேறு எதுவுமே இந்த படத்தில் பெருசாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் வேணால் படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பயங்கர போரிங் அண்ட் பயங்கர லேகிங். ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சிறுத்தை சிவா எது இந்த மாதிரி கதையில எடுத்தாங்கன்னு தெரியல. பயங்கர மொக்கையா இருக்குது இந்த படம். கங்குவான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் கதற விட்டாரு சிறுத்தை சிவா. இந்த படத்தில் சூர்யா எதுக்கு நடிச்சாருன்னே தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் கங்குவான்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக கத்துவான்னு பேர் வச்சுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கத்திட்டே இருக்காங்க. அப்படிதான் படம் ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எதை நோக்கி போகுதுன்னு ஒன்றுமே தெரியல. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் படமே நல்லா இருந்துச்சு. சூரியோட ஆக்டிங் மட்டும்தான் படத்தில் நல்லா இருந்துச்சு. அண்ட் டிஎஸ்பியோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. வேற இந்த படத்தில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. எஃப்எக்ஸ் சிஜே ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டவே கொடுத்துருக்காங்க. படத்தோட மொழி ரிவ்யூ இந்த சேனலில் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. கங்குவா மூவி ஃபர்ஸ்ட் டேல பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் பெற்றிருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட்டோட லீடுனால பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்டோரி என்ன, தென் இவங்களுக்கு எவ்வளோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்காக எல்லாரும் பயங்கர ஆவலோட இருக்காங்க. கார்த்தியோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஆகட்டும், கரண்ட் போர்ஷன் ஆகட்டும், ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட லுக் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. மற்ற பார்ட் மூவிஸ் எல்லாம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இது கார்த்தி அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் ஏற்படுற மாதிரி சூப்பராக எடுத்திருந்தாங்க. கார்த்தியோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெரிஃபிக்காக பயங்கர ஒரு வில்லனாக காட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க